ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஆரி ஒர்க் ஒன்று பார்க்க போகிறோம். நான் ட்ரேசிங் போட்டு வச்சுட்டேன். சென்டரில் இருக்கிறது வந்து ஹேங்கிங்க்கு, ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி பைப்பிங் ரோப் இருக்கும். பைப்பிங் ரோப் வாங்கி ஒட்டிக்கங்க. கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு பைப்பிங் ரோப் ஒட்டிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜரி த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒன்று போட போகிறேன் த்ரெட்டு மேலே. அப்படியே அசையாமல் இருக்கிறதுக்காக அதை போடுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாரீ வந்து இந்த கலர் தான். ஸோ 2 கலர் த்ரெட், ஒரே கலர் தான் த்ரெட்டு, 2 நூல் எடுத்துக்கோங்க. 2 இப்படி நாட் போட்டு அதை அடியில் விட்டுட்டு நம்ம இப்போ லோடிங் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் தெரிஞ்சாவே நம்ம நிறையா ஸ்டிச் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் முன்னாடி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் லோடிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லைன் பீடு, சுகர் பீடு வைக்கிறேன். இது ஈஸியாக, ரொம்ப பிகினர்ஸே ஈஸியாக போடலாம். ரெண்டு பீடாக மட்டும் எடுத்து வச்சு போடுங்க, அப்போ தான் அசையாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாங்காயில் வந்து சென்டராக இருக்கிறதுல ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின்னு, அப்புறம் ஒரு குட்டி செயின், அதாவது லாக்குன்னு சொல்லுவாங்க, குட்டி செயின் அப்படியே எடுத்துட்டு அப்படியே அந்த சைடு கொண்டு போகணும். இழுத்து திரும்ப ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. இப்போ அங்கேருந்து இந்த சைடு கொண்டு இருக்கும் நூலை, ஒரு லாங்கு ஒரு ஷார்ட். இதே மாதிரி போடணும். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி போடுங்க. மேலே சின்னதாக வர வர நீங்களும் சின்னது பண்ணிக்கோங்க. அது முடித்ததும் அதை சுற்றி சுகர் பீடு வைக்கிறேன். 2 பீடு மட்டும் வைங்க. 3 4 வச்சிங்கன்னா வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தூக்கிட்டு நிற்கும். அதனால் 2 போடுங்க, பார்க்க நீட்டாகவும் இருக்கும். போட்டு முடிச்சுட்டு ஒரு நாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் எல்லாத்துக்கும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த டல் கோல்டு பீடு வந்து ஒரு சைஸ் நம்பர் 3 நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து மாங்காயோட அவுட்லைனில் வைக்கிறேன்.
இதுக்கு வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு தான் ஸ்டிச் போட முடியும். 2 வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும், தூக்கிட்டுருக்கும், கீழே அந்த துணியோடு ஒட்டிகிட்ருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு பீடாக வச்சு ஒரு செயின், குட்டி செயின் லாக் ஒன்று போட்டுருவோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இதே போல் மற்ற மாங்காய்க்கும் அங்கே தாமரை போட்டிருப்பேன். அந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கு போட்டிருக்கேன்ல, அந்த தாமரைக்கு இந்த பீடு வேண்டாம். கீழே சென்டராக வச்சுருக்க தாமரைக்கு மட்டும் இந்த பீடு அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் வச்சே ஃபில் பண்ண போகிறேன். அப்படியே ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாகவே உள்ளே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். எல்லாம் லோடிங் ஸ்டிச்சும் போடலாம். செயின் போட்டு நல்லா நெருக்கமாக போடுறேன். எப்படி நெருக்கமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. எல்லா இடத்துலையும் போட்டு எல்லா மாங்காய்க்கும் அதே போல் போட்டு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நான் அந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கு உள்ள தாமரை சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் சுகர் பீட் தான் அவுட்லைனாக வச்சுருக்கேன். அந்த பெரிய பீடு வைக்கல, டல் கோல்டு பெரிய பீடு வைக்கல, அதுக்கு பதில் நான் சுகர் பீடு வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த சென்டராக இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு கல் வச்சுட்டு ஸ்டோன் செயின் வச்சு அங்கே உள்ள செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளாட் லோடிங் போடுறேன். இந்த சைடு 3 பெட்டலுக்கும் இந்த சைடு 3க்கும் ஃப்ளாட் லோடிங் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, அதே போல் தான் நம்ம அந்த மாங்காயில் வந்து நடுவில் போட்டோம்ல, அதே தான். கிராஸாக போடுங்க. கிராஸாக போடும்போது தான் முடியும் போது நீட்டாக வரும். இதே மாதிரி மற்றதுக்கும் போட்டு காட்டுறேன். இதுக்குள்ளே நான் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் செயின் போடாமல் சுகர் பீடு வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு லைனை செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டில் இன்னொரு லைன் செயின் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் ஹேங்கிங்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.